வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா? ஒரே ஒரு நிமிஷம். இது என்ன மஞ்சள் கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? வாட்டர்மெலன், தர்பூசணிங்க. நம்ம தர்பூசணி அப்படின்னு ஒன்றுமே வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக ஞாபகம் வர்றது அந்த சிவப்பு கலர் உள்ள தர்பூசணி தான். ஸோ இன்றைக்கி இப்போ மார்க்கெட்டில் நிறைய இந்த மாதிரி மஞ்சள் தர்பூசணி கிடைக்குது. இந்த மஞ்சள் தர்பூசணியில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது, இதை சாப்பிட்றது நல்லதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கோடை காலத்துக்கு நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வீக பழம் அப்படின்னாவே தர்பூசணி தான். இந்த சமயத்தில், அதாவது நம்ம இந்த அளவுக்கு சூடு இருக்கும் பொழுது இந்த வாட்டர்மெலனில் இருக்கக்கூடிய நீர் சத்து நம்ம உடலுக்கு மிக மிக ஒரு நன்மையை தரக்கூடியது. அது 2 பழத்துலேயுமே இருக்குதுங்க. ரெட்லேயும் இருக்குது, எல்லோலேயும் இருக்குது. ஆனால் இந்த நீர் சத்து பார்த்திங்கன்னா அதிகமாக எக்ஸ்ட்ராவாக வாரி வழங்கி இருக்கிறது இந்த மஞ்சள் தர்பூசணியில் தான். மஞ்சளில் ரெட்டை விட அதிக அளவு வாட்டர் கண்டென்ட் இருக்குது. கண்டிப்பாக இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றும்பொழுது நம்மளுடைய உடல் டீஹைட்ரேஷன் ஆகாமல் ஹைட்ரேட் ஆகிற, அதாவது நீர்ச்சத்து உள்ள ஒரு உடலாக வைத்துக்கொள்வதற்கு இந்த பழம் ரொம்ப உதவியாக இருக்கும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணி, ரெட் தர்பூசணியை விட இது சுவை மிகுந்தது. அதாவது இனிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் குழந்தைகள் கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் நம்ம அந்த ரெட் கலர் பழத்தில் அந்த டேஸ்ட்டு கிடைக்காது நம்மளுக்கு. அது நல்லா டெஸ்ட் பண்ணி வாங்கணும் ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ இந்த பழத்தில் இதே எல்லோ பழத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு நல்ல இனிப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப அருமையாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதனுடைய சத்துக்கள் என்னென்னு பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ அண்ட் சி அதிகமாக இருக்கிறது. விட்டமின் ஏ நம்மளுடைய கண்களின் ஹெல்த்துக்கு மிக மிக அவசியமான ஒன்றாகும். கண்களின் ஹெல்த்து அந்த கண்களின் ஆரோக்கியம் மிக அருமையாக பாதுகாக்கப்படுகிறது. சி உங்களுக்கு விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. கண்டிப்பாக மனிதனுடைய உடலில் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம பல நோய்களிலிருந்து நம்மளால் தற்பாதுகாத்து கொள்ள முடியும். அதாவது நோய் எதிர்ப்பு, அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுகளாகட்டும், நம்ம சுவாசிக்கிற காற்றாகட்டும், குடிக்கிற நீராகட்டும், எல்லாத்துலேயுமே பல கலப்படங்கள் இருக்குது. நம்மளுக்கு தெரியாமே நிறைய பாக்டீரியாஸ், வைரஸ் நம்ம உடலுக்குள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், ஃபாரின் பாடி நம்ம உடலில் போகும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான் அதை அட்டாக் பண்ணி அது கூட சண்டை போட்டு நம்ம உடலை காப்பாற்றும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக அவசியமான ஒன்றாகும். அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த மஞ்சள் பூசணி மிக 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 அருமையான ஒன்றாகும். மிக உதவியாக இருக்கும். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின். பீட்டா கரோட்டின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கேன்சர் செல்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வளராமல் தடுப்பதற்கும் இந்த பீட்டா கரோட்டின் உதவியாக இருக்கும். அதுபோல் இதனுடைய அந்த எக்ஸ்ட்ரா நிறைய என்சைம்ஸ் இருக்குது இதில், இந்த வாட்டர்மெலனில். அதுவும் எல்லோ கலரில் ஸ்பெஷலாக வாட்டரை விட, நம்ம ரெட் கலரை விட இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மிகவும் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த கோடை காலத்துக்கு இறைவன் கொடுத்த இந்த பழத்தை எல்லோரும் விரும்பி சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிடுங்க. குறிப்பாக நைட் டைமில் சாப்பிடாதீங்க. ஏன்னா நம்ம இரவு காலையில் எடுங்க. காலையில் எடுக்கும் பொழுது இதுதான் என்னுடைய காலை உணவாகும். ஸோ காலையில் எடுக்கும் பொழுது உடலுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் இது கொடுக்கக்கூடியது. நைட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனிப்பு சக்தி நம்மளுடைய இன்சுலின் லெவலில் தூண்டி விடுறதுனால நம்ம அந்த ஒரு இன்சுலின் சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க இதை மிகவும் மிதமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அல்லது நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸ் இரவில் சாப்பிடாமல் காலையில் மிதமாக எடுத்துக்கொள்வது, அல்லது மத்தியான டைமில் மிதமாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் உங்களுடைய டயபெட்டிக் மெல்லிட்டஸ்க்கும் இது உதவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இந்த வீடியோ எல்லாருக்கும் தேவைப்படுறதுனால கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.